மௌத்தை ஆசை வைத்தல், மௌத்தை ஆசை வைத்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ, லா தத்ஹபு துன்யா, அவன் மீது சத்தியமாக, லா தத்ஹபு துன்யா ஹத்தா யமுர் ரஜுலு அலல் கப்ரி ஃபயதமர்ரஹு அலைஹி வயகூலு யா லைதனி குன்து மகான சாஹிபி ஹாதல் கப்ரி வலைஸ பிஹி தீன் இல்லல் பலா. மறுமை நாள் ஏற்படும். எப்ப ஏற்படும் தெரியுமா? அது வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ஒரு சகோதரன் தன் சகோதரனுடைய கபருக்கு பக்கத்தால நடந்து செல்வார். நடந்து செல்வத்துல சொல்லுவாரு, நான் இவனாக இருந்திருக்க கூடாது, நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாது, நான் இவருடைய இடத்துல இருந்திருக்க கூடாது, நான் மௌத்தாக இருக்க கூடாதா அப்படி சொல்லுவாரு. இப்படி சொல்றதுக்கு மௌத்தாக ஒருத்தன் விரும்புறான்னா அவன் எவ்வளவு நல்லவனா இருப்பான். இந்த உலக வாழ்க்கையை விட நம்மளுக்கு மறுமை தான் என்னது தேவை, அதானே நல்லது. ரசூலுல்லாஹ் சொன்னா, வலைஸ பிஹி தீன், மார்க்கம் காரணம் அல்ல அப்படி சொல்றதுக்கு, இல்லல் பலா, சோதனை, அந்த நெருக்கடி. அதால இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்றையோட உலகம் அழிஞ்சிட்டுண்டா, பிரச்சனை முடிஞ்சுது, அப்படி அளவுக்கு பிரச்சனை தலையிலைக்குது அவன்கிட்ட. ஏன்? இவனாக அகப்பட்டு இவனாக நெருக்கடிக்குள்ள உள்ளாக்கி உலகம் அழியும்னு நினைக்கிறது, இவனுக்காக வேண்டி உலகம் போகணும். இப்படி நினைக்கக்கூடிய அளவில் இந்த சோதனைகள், இக்கட்டான நட்டங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்காக வேண்டி உலகம் அழியணும், நான் மௌத்தாகணும்னு நினைப்பான். மார்க்கத்துக்காக அப்படி நினைக்க மாட்டான், மார்க்கத்துக்காக அப்படி நினைக்க மாட்டான். இப்படி சொல்லக்கூடிய காலம் வந்தால், அதிகமாக மக்கள் நான் மரணிச்சிருக்க கூடாதான்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வருமாக இருந்தால், அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.